ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் பறித்தேன், கட் ஆகிடுச்சு. இன்னும் அவரைக்காய் இருக்குது பறிக்கணும். மீதி எல்லா அறுவடையும் இருக்குது, பறிக்கலாம். இப்போது சிகப்பு பொன்னாங்கண்ணி பறிக்கலாம். 2 வீடியோவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காமல் வீடியோ போடுறவங்களுக்காக நீங்கள் கம்பல்சரி பார்த்துடுங்க எல்லோரும். சிகப்பு பொன்னாங்கண்ணி ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டு கிடச்சிருக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி. இப்போ நம்ம புதினா கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் எட்ஜில் இருக்குது. அப்போவும் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அறுவடை ஃப்ரெண்ட்ஸ். புதினா ஒரு கட்டு, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு, முள்ளங்கி விதை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பறிச்சுக்குவேன். எல்லாம் அரும்பு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் தளிர் இப்போ கட் பண்ணி இது எடுத்து வச்சேன். செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவையும் பறிச்சுக்குவோம். மிளகா வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்குது, அதனால் சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ். செடியெல்லாம் பாருங்கள் சின்ன சின்னதாக எப்படி வந்துட்டுருக்கு. ஆனால் டெய்லி நான் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறேன், அப்போவும் அப்படி வருது. செவன் டேஸ் ஒன்று கிடச்சிது. மிளகா பறிச்சிடும், பச்சை மிளகா இந்த கீழே இருக்குங்க, உள்ளே வைக்கணும். வீடியோ கட் ஆகிடுன்னு காட்டுறதுக்கு கூட பயமாகுது. திருப்பியும் போகணும். எல்லாம் அறுவடை பண்ணிட்டு கட் ஆகிடுச்சுன்னா அதை அட்டாச் பண்ணுறதுக்கு திருப்பியும் ஒரு தொல்லை. அதனால் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அவரைக்காய் கட் பண்ணிக்கலாம். இந்த சீசன்லேயும் அவரைக்காய் காய்ச்சிட்ருக்கு. உள்ள நான் அந்த வருஷம் முடிஞ்சதே கட் பண்ணி போடணுன்னாங்க. நான் கட் பண்ணி போடல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே விட்டேன். வந்துட்டுருக்கு, மனசு இல்லாமல் விட்டுட்டேன். நிறைய தளிர் வருது, எப்படி கட் பண்ணி போடுறது சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி வருது தளிர். திரும்ப மீண்டும் காய் வருது. பாருங்கள் செம்மையாக வருது ஃப்ரெண்டு. இந்த ஜாதி மல்லி பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இனிமேல் இது மேலே இது படர விட்டால் ஜாதி மல்லி கிடைக்காது. நமக்கு ஜாதி மல்லி முக்கியம். அதனால் இந்த கொடியே படர விடாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். எந்த செடி மேலேயும் நம்ம அந்த செடி தேவைன்னா படர விடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த செடி ரொம்ப படர்ந்துச்சுன்னா அந்த செடி வராது. இப்போ பாருங்கள், அந்த மாதுளை செடி
இது நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதனால முள் செம்மையாக குத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி இருக்கட்டும், இது மேலே படர்ந்து வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாவக்காய் செடி மட்டும் வேணான்ட்டு கீழவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாவக்காய் வந்திருக்கு, அது தனி வீடியோ போடுறேன். முடிஞ்சால் இப்போ கட் பண்ணுறேன். போன வாரம் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ பாவக்காய் கிடச்சிது. ஒத்த பறிச்சியாச்சு. அவரைக்காய் அவ்வளோதான், எல்லாம் பூ வருது. அடுத்த வீக்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் கட் பண்ணலாம். முருங்கைக்காய் கடிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நீட்டு முருங்கைக்காய், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் செம்மையாக இருக்கும். அவரைக்காய் ஒரு 200 கிராம் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் இன்னும் இருக்குது, நான் அப்புறமா பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலான்றதுக்காக 2 மட்டும் பறித்தேன். கத்திரிக்காய் 2 கிலோ வந்திருக்கு. ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் அதுக்கு கத்திரிக்காய்க்கு. அது கட் ஆயிடுச்சு. 2 வீடியோவாக பாருங்கள். 3 தக்காளி கிடச்சிது, கொஞ்சம் காய் வாட்டா கூட பறிச்சிட்டேன். பச்சை மிளகா வந்து தேவைக்கு எடுத்துக்கினேன். பழுத்துட்டு இந்த மிளகாவை கட் பண்ணிக்கினேன். 1 கட்டு புதினா கிடச்சிது. 1 கட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிது. இன்னும் அந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக பறிச்சுக்கினேன், அப்புறமா பறிக்கிறேன். அதை இங்கே தேவைக்கு பறித்து போட்டுக்கிறேன். இது வரைக்கும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பூ பறிச்சிக்கலாம் வாங்க. முல்லைப்பூ பறிச்சிக்கலாம். காலையில் பறிக்கிறதுனால எது நல்லா பெரிய அரும்பு சின்ன அரும்புன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி தேவைக்கு எந்த அரும்புன்றது பறிச்சிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்புறமா பறிச்சிக்குவோம். இந்த கனகாமரம் மட்டும் பறிக்கிறது ரொம்ப டென்ஷன். கட்டாயிடுது, அது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு செடி, இது ஒரு செடி. இதுலேயும் பறிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக இருக்கும்போது உங்களுக்கு போடுறேன். ஒரு செடியில் மட்டும் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ. அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க.
நம்ம மேலே மாடி மேலே காக்கா குருவிங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சோம்னா நமக்கு புண்ணியம் கிடைக்குமா. அதனால் நான் எல்லாம் முடித்தாலும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு வந்துடுறது. ஏன்னா அந்த காக்காங்க வந்து குடிச்சிச்சிங்கன்னா அதுங்க வாழ்த்துட்டு போகுமா. இப்போது நமக்கே தண்ணி தாகம் வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். தண்ணி குடித்த பிறகு தானே நமக்கு நல்லா இருக்குது. அந்த மாதிரி அதுங்க எங்கேயுமே தண்ணி கிடைக்கலன்னா கஷ்டப்படும் இல்லைங்களா. அதனால அந்த காக்கைக்கு தண்ணி வைக்கணும். நம்ம வீட்டில் கூட வெளியில் எங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா காக்கா குருவிங்க சாப்பிட்டா அது நமக்கு புண்ணியமா. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்மம் எடுத்தும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே செய்யணும், நல்லதையே பேசணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கே துரோகம் செஞ்சாங்கன்னாலும் அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் எனக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுனாங்கன்னா ரொம்ப பிடிச்சவங்க, மனசுக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, சொந்தக்கார் யாருன்னா இருக்கட்டும், என்னை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள திரும்பி நமக்கு உதவி செஞ்சாங்கன்னாலும் சரி, அவங்க வந்து நம்மளை ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்கள வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன். திரும்ப இப்போ வார்த்தையே வராது எனக்கு. மனசு அழுவேன். யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதான் செய்நன்றி இல்லாமல் சில பேர் நடக்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னாவே நம்ம இவ்வளோ பார்த்தா நம்மளை இப்படி செய்கிறாங்களே அப்படின்ற மன வருத்தம் ரொம்ப வந்துடும் எனக்கு. அதனால் மனசுக்குள்ளே அழுதுட்டு என் வாழ்க்கையோட விதி இதுதான் அப்படின்ட்டு நான் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எனக்கு ஆண்டவன் கொடுத்தது என்னென்னா நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துக்கிறான் கடவுள். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தவறிட்டான் கடவுள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா. எதுவுமே ஆண்டவன் எனக்கு பிள்ளைங்களை மட்டும் நல்ல பிள்ளைங்களா, எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற பிள்ளைங்களா ஆண்டவன் கொடுத்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என் பசங்க எங்கே வேணால் கேளுங்க, என் பசங்களை மட்டும் அவ்வளோ ஒரு உயர்ந்த பேர் தான் என் பசங்களுக்கு. எல்லோரும் உங்கள் பசங்களான்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்கள் பசங்களான்னு சொன்னாங்கன்னாவே. ஏன்னா உங்கள் பசங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க எங்கள் பசங்களுக்கு சொல்லி. அந்த மாதிரி யாரையும் போய் நின்று சண்டை போட மாட்டாங்க, ஒருத்தர்கிட்ட நின்று பேச மாட்டாங்க. அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த யூடியூப்லேயும் பேஸ் காட்டி போட வேணான்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கமெண்ட் பண்ணாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். நான் தேவையில்லாத விஷயம் செஞ்சால் தானே அவங்க தேவையில்லாத கமெண்ட் பண்ணுவாங்க. நான் செய்கிற விஷயம் தப்பு அப்படின்ட்டு நான் எந்த வீடியோனா தப்பாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்ல வீடியோ தான். எடுத்துக்காட்டாக என்னோடய வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோவில் நான் எல்லாமே நல்லது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் ஊக்கப்படுத்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி யாருக்கும் எந்த துரோகம் பண்ணுற மாதிரி, ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த வீடியோவும் நான் போட்டிருக்க மாட்டேன். எனக்கே துரோகம் செஞ்சாங்கன்னாலும் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் நான். பாருங்கள், கனகாமரம் இவ்வளோ கிடச்சிது, முல்லை இவ்வளோ கிடச்சிருக்கு. இது பாருங்கள், மாதுளை வந்து போன வாரம் அதோட டீட்டெயில் தெரியாமல் கட் பண்ணிட்டு போயிட்டேன். அது காயாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கட் பண்ணலை இந்த வாரம். இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு இந்த பூவெல்லாம். இதுலேயே நல்லா பழுத்தே இருக்குது. அணில் கடிச்சிது, இந்த மாதிரி எல்லாம் கடிச்சிது பாருங்கள், பழுத்து இருக்குது பாருங்கள். எனக்கு தெரியாமட்டேன், ஆனால் வந்து அணில் கடிச்சிட்டு போயிட்டுது, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. சரி, அதுக்கு ஒரு உணவாக நம்ம மாடி தோட்டம் பயன்படுத்தோன்ட்டு நான் எதையும் பண்ணிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லப்போனால் குரங்கு வந்து டென்ஷன் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது.
அறுவடை களை கட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அறுவடை, என்னோடய அறுவடையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கணும். ஏன்னா கம்மி எதுவும் போடலன்னு நினைக்கக்கூடாது. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ண அது கீரையே அறுவடை பண்ணிக்குவோம். இதோ இங்கேயும் நான் இந்த வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் விதைச்சிருக்கேன், போட்டிருக்கேன். முள்ளங்கியும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்துச்சுன்னா ஃபுல்லாக யூஸாக இருக்கும் நமக்கு. செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கீழே பார்த்து ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேரெல்லாம் அது பாருங்கள் போயிடுது, வேரெல்லாம் அப்படியே பிச்சின்னு வந்துடுது. செடிங்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. நான் அர்ஜென்ட்டுக்கு ஊற்றிட்டேன். எல்லா செடியும் அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், வெண்டைக்காய் செடி பிடிங்கியே போட்டுட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். செடிங்க தண்ணி ஊற்றும் போது தெளித்த மாதிரி ஊற்றுங்க. இந்த விதைச்சோம்ல அதுக்கு மட்டும் ஊற்றும் போது தெளித்த மாதிரி ஊற்றணும், இல்லைன்னா வேர் வந்துடுது. இப்போ இந்த செடி பாருங்கள், இந்த சாமந்தி, கலர் சாமந்தி அடுத்த நெக்ஸ்ட் இயர்க்கும் வரும். இதோ தளிர் வருது பாருங்கள், அப்படியே விட்டுட்ருக்கேன். ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த தழையெல்லாம் இப்படி பறித்து இதிலே போட்டுடுறேன் நான். போட்டுட்டு இதை பாருங்கள், இது இருக்குது. இப்போ மண் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்துட்ட பிறகு தண்ணி ஊற்றணும். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணி அதிகமாக ஊற்றினீங்கன்னா ட்ரைனேஜ் ஆகி கீழே போயிடும். இந்த மாதிரி வெளியே மொத்த தண்ணியும் போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி திட்டமாக கொடுங்க. தொழு உரம், மாட்டு தொழு உரம் எடுத்துகிட்டு கொடுங்க. நல்லா வரும். இந்த வெயிலுக்கும் நல்லா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய இது செடிங்க, எல்லா செடியும் வருது நல்லா. ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செடி வாட விட்டாத தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். கீரை, தண்டு கீரை, எல்லா கீரையும் இருக்குது ஃப்ரெண்ட். பாருங்கள், கலக்காய் செடி வந்திருக்கு. ரெண்டு கீரை, இது குப்பை கீரை, எல்லா கீரையும் இருக்குது. குப்பை கீரை விதையை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லது நமக்கு.